மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். First of all, we welcome the new producer Vikram Prabhu into our fraternity. ஒவ்வொரு முறை ஒரு புது தயாரிப்பாளர் உள்ள வரும்போது ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் வருவாங்க. படம் எப்படி எடுக்கலாம், படம் எடுத்தால் கரெக்டாக வருமானு. ஆனால் இவர் டைட்டில்லே வந்து நெருப்புடான்னு வச்சு களத்தில் இறங்கிட்டார். கண்டிப்பாக ஒரு Vikram Prabhu as a producer and Vikram Prabhu as an actor will definitely win. ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து முதல் தடவை ஒரு படத்தை தயாரித்து when they want to take themselves to the next level, it has always succeeded. Typical example, Dhanush இருக்காப்புல, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. So Vikram Prabhu, you are on the right path and you have the right name for your production house, first artist. இந்த படம் பொறுத்த வரைக்கும் definitely it's they have touched a new genre. ஏன்னா ஒரு ஃபயர் சர்வீஸ்மேன் பற்றி நம்ம படங்கள் நிறைய பார்த்ததில்லை. ஸோ the visuals are nice and I wish all the very best to the new director. கண்டிப்பாக புது இயக்குனர்னா ஒரு புது முயற்சி இருக்கும், ஒரு ஃபயர் இருக்கும். டெஃபினெட்லி இவர் தான் பிரில்லியன்ட் ஜாப். ஆடி ராஜசேகர் சார், இனிமேல் நீங்கள் உங்கள் டைட்டிலே போட தேவையில்லை. இந்த மாதிரி காட்சிகள் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியும் அது ஆடி ராஜசேகர் சாரோட சினிமாட்டோகிராஃபின்னு. த ஹீரோ ஆஃப் த டே ஷான் ரால்டன். உங்கள் ப்ரீவியஸ் படங்களும் வந்து பாடல்கள் கேட்டிருக்கோம் அண்ட் ஈவன் இன் திஸ் ஒரு பாடல் கேட்டிருக்கோம். யூஆர் ராக்கிங் அண்ட் த நெக்ஸ்ட் ஜென் மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி பசங்க வந்து கலக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இயக்குநர்கள் வந்து ஒரு சாய்ஸ் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய இருக்கும்போது இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். அண்ட் தேங்க்யூ பிரபு சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் ரியலி நைஸ் டு கம் டு யுவர் ஹவுஸ். சாப்பிட வரும்போதோ இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போதோ ரொம்ப ரொம்ப ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆகிடும். பிகாஸ் the hospitality over here is one of the best in தமிழ்நாடு. ஆண்டிக்கு தெரியும் அது. ஏன்னா பிரபு சாரும் ஆண்டியும் சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது சுந்தர் சாருக்கு தெரியும். 3 மணி நேரம் ஷூட்டிங் நிப்பாட்டி சாப்பிட்டோம் எங்கள் படப்பிடி பார்ப்போம். ஓகே, இந்த ஒரு மேடைன்னு கிடைக்கும் போது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக we have to share it. Media, you are also part of the family. மீடியா நண்பர்கள், you are always part of the fraternity. A give and take policy. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த ரிவ்யூ வந்து ஒரு 3 நாட்கள் கழிச்சு போடுங்க. ஒரு படம் வந்து ஒரு 3 ஷோ முடியறதுக்குள்ளேயே வந்து I understand journalism is a freedom of expression, freedom of thought, everything I completely understand. But human to human நான் கேட்குறேன், just give the film ஒரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா give the film to breathe a little bit. இல்லைன்னா உங்களோட பேரை போட்டு இது வந்து மக்களோட கருத்து அப்படின்னு போடாதீங்க. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட I'm not talking of course definitely the newspapers எல்லோருக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. I understand that. ஸ்டார் போடுவாங்க, கீழே பேர் போடுவாங்க, எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் certain people, certain so-called journalists சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது they are literally ripping films apart. But yes, I agree, that is your point of view. But do it after 3 days or do it on the 4th day. முதல் நாள்லேயே வந்து நீங்கள் 3வது காட்சியில் வந்து உங்களோட கருத்தை திணிச்சு ஏதோ வந்து தமிழ்நாட்டு மக்களே வந்து அந்த கருத்து ஆதரிக்கிறாங்கன்ற மாதிரி போடுறீங்க. ஐ ரிக்வெஸ்ட் யூ அகேன் ஆன் பிஹாஃப், இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக, ஒரு நடிகர் சங்க பொதுச் செயலாளராக, ஒரு நடிகனா, ஒரு மனிதனாக நான் உங்களை கேட்குறேன், தயவு செய்து யூ ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி. I hope you understand that and I hope you understand the sentiments of so many people's hard work. God bless you all. Thank you.